ஓம் நம சிவாய். தொண்டை நாட்டிலே 32 பாடல்பட்ட ஸ்தலங்களே 13வது ஸ்தலமாக சொல்லப்படுகிற ஸ்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமலையுடைய ஸ்தலம். ஞானசம்பந்தரால் சிறப்பு பதிவாக எனதுரை தனதுரையாக என்னை பாடல் பெற்ற ஸ்தலம். சுவாமி சுயம்பலிங்கம் சிவபெருமானை தலையில் அணிந்த இந்த கொன்றை மாலை இந்த இடத்துல விழுந்து லிங்கமானதாக ஐதீகம். அது தீண்டா திருமணி சுவாமியை தொடாமல் பூஜை செய்யும் இறைவர். சந்தன போட்டு இட மாட்டோம், எண்ணெய் காப்பு பண்ண மாட்டோம், மற்ற அபிஷேகங்கள்லாம் சுவாமி மேலே கைப்படாமல் பண்ணும். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக வந்ததில் தெய்வநாகேஸ்வரன் சுவாமிக்கு பேர். ரம்பை ஊர்வசி மேனகன் தேவகன்னிகள் மாறாத இளமை பெறுவதற்காக இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமி பூஜை பண்ணதாக ஐதீகம். அரம்பையர் பூஜை பண்ணால் அரம்பேஸ்வரன் சுவாமிக்கு ஒரு பேர். அரம்பையங்கோட்டு ஒரு பேர், இளம்பையங்கோட்டு மறிவு வழங்கு. ரம்பை ஊர்வசி மேனகன் தேவகன்னிகளுக்கு ஞான யோக தட்சிணாமூர்த்தி குளத்தை காட்சி கொடுத்ததாக ஐதீகம். வேறு எந்த ஸ்தலத்திலே இல்லாத சிறப்பாக தட்சிணாமூர்த்தி சின்முத்தியுடைய இதயத்தில் வச்சிருப்பார். அவருடைய 3 கண்களுக்கு நோக்கி மூக்கி நுடியை பார்க்குற மாதிரி இருக்கும். வலது காலை மேலே மடித்து வச்சிருப்பார். வலது காலை ஒரு யோக போட்டால் இருக்கும். ஞான யோக தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி அபூர்வமான திருக்குளத்தில் தட்சிணாமூர்த்தி இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி சந்திர பகவான் வந்து தட்சனுடைய சாபம் நீக்கிறதுக்காக சுவாமி வழிபட்டு சிவபெருமானுடைய சிரசில் 3ஆம் பிரியாக வரைக்கும் சிலத்தை ஏற்பட்டதாக புராண வரலாறு. சந்திரசேகரன் ஒரு பெயர் சுவாமிக்கு உண்டு. பதிகத்தில் சந்திரசேகரன் இருக்கும். குரு பரிகார ஸ்தலம், சந்திர பரிகார ஸ்தலம், ஞானசம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணால் மறுபிரிவே இல்லைன்னு சொல்லி ஞானசம்பந்தத்தில் கிடைக்காப்புல சொல்லுவார். வெந்துயர் கடுகிட விண்ணவரோடும் வீடு பெற்று இம்மையின் வெளியில்தாமே என்ன பூர்வஜன்ம வினைகள் இருந்தாலும் அவை எல்லாம் விலகி வீடு பெருக்குரிய பகுதியில் இந்த பிரிவில் அடைந்து இறைவனுடைய பாதாரங்களெல்லாம் மறுபிரிவு இல்லாத நிலை ஏற்படும் சொல்லி ஞானசம்பந்தம் சொல்லுவார். மன அமைதி வேண்டோர் மறுபிரிவு வேண்டாதோ தவறாமல் தரிசனம் வேண்டிய ஸ்தலம். அம்பாள் பேர் வந்து கனக குஜாம்பிகை கோடேந்து முனியம்மின் பேர். அம்பாளுடைய பார்த்து ஒரு சீச்சக்கரம் இருக்குது. காஞ்சி பரமாச்சாரியார் இந்த ஸ்தலத்துக்கு வந்திருந்தப்போ வேற்று மத ஆதிக்கத்தில் ரொம்ப அழியக்கூடிய நிலையில் இருந்தப்போ ஒரு சீச்சக்கரை வச்சு பூஜை பண்ணி அவருடைய முயற்சியால் மறுபடியும் ரெனிவேஷன் பண்ணதாக சொல்லுவாங்க. அவர் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லும்போது உலகமே அக்னி பிரபாலமாக நெருப்பாக இருந்தப்போ இறைவனே அமைதியாக இருக்கணும்னு சொல்லி சந்திரசேகராக வந்திருக்கிறார். மன அமைதிக்கு வித்தாரிடம் சொல்லியிருக்கார். மன அமைதி வேண்டோர் மறுபிரிவு வேண்டாம் தவறாமல் தரிசனம் வேண்டிய ஸ்தலம். இந்த ஸ்தலம் இது வந்து மரமல்லிகை தான் ஸ்தல விருட்சம். சந்திர தீர்த்தம் ஸ்தலத்தோட தீர்த்தம். இந்த ஸ்தலத்தோட வேண்டாம். நம சிவாய்.